திருச்செந்தூர் கொடிமரத்தில் இப்படி ஒரு சிறப்பு அம்சமா? 21 உயிர் பலி கொடுத்து 21 மாட தேவதைகள் கொண்டு வந்த திருச்செந்தூர் கொடிமரம். ஒவ்வொரு முருக பக்தர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். முருகக் கடவுளின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருப்பது திருச்செந்தூர் முருகன் கோவில். திருச்செந்தூர் முருகன் என்றாலே சகல வெற்றிகளையும் தருபவர், வாழ்க்கையில் சகல செல்வாக்கையும் தருபவர் என்ற சிறப்பு இருக்கிறது. இந்த நிலையில் திருச்செந்தூரில் உள்ள சந்தனத்தால் செய்யப்பட்ட கொடிமரத்தின் வரலாறு குறித்து தெரிந்து கொள்வோம். முன்பு ஒரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மாசி திருவிழா அங்கு கொடிமரம் இல்லாததால் நடைபெறவில்லை. இதையடுத்து ஊர் மக்கள் ஒன்று கூடி புதிய கொடிமரம் வைக்க முடிவு செய்தனர். இதற்காக ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் 21 பேர் கொண்ட குழுவானது காக்காட்சி மலைக்கு கொடிமரம் வெட்டுவதற்காக சென்றனர். செல்லும் வழியில் மந்தை அருகே இருந்த ஒரு அம்மன் கோவிலுக்குள் கருவறைக்குள் சென்ற ஆறுமுக ஆசாரி அம்மனை வழிபட்டார். அப்போது அம்மனின் கண்களில் இருந்து நீர் வழிந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது, கொடிமரம் வெட்ட நினைத்தது நல்ல விஷயம்தான், ஆனால் இந்த பணியில் ஈடுபடும் நபர்களில் உன்னை தவிர மற்ற யாரும் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என அம்மன் கூறியதை கேட்டு ஆறுமுகம் ஆசாரி அதிர்ச்சியடைந்தார். இதை யாரிடமும் கூறக்கூடாது என்று அம்மன் சொன்னதால் செய்வதறியாது திகைத்த ஆறுமுகம் ஆசாரி களக்காடு அருகே வசித்த மந்திரம் அறிந்த சின்னத்தம்பி மரக்காயரிடம் சென்று விஷயத்தை சொன்னார். அவரும் அவர்களுடன் பயணம் செய்ய முடிவெடுத்தார். ஆனால் சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி தனக்கு 2 தினங்களுக்கு முன்பு கெட்ட கனவு வந்ததாகவும் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்றும் எச்சரித்தார். ஆனால் அதையும் மீறி மரக்காயர் அவர்களுடன் பயணப்பட்டார். தொடர்ந்து 21 மாட்டு வண்டிகளில் கொடிமரம் வெட்ட சென்றனர். களக்காடு மலைக்கு சென்ற அவர்கள் எங்கு தேடியும் கொடிமரத்துக்கு தேவையான மரம் கிடைக்கவில்லை. இதையடுத்து காக்காட்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பொதிகை மலை உச்சிக்கு அவர் சென்றனர். அங்கு நல்ல உயரமான சந்தன மரம் இருந்தது. இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்றது என ஆறுமுகம் ஆசாரி கூறினார். இந்த மரத்தை பற்றிய விஷயங்களை மரக்காயரிடம் கேட்கிறார். அதன்படி மாந்திரீகம் பார்த்த மரக்காயர் அந்த மரத்தின் அடிபாகத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகரகாரனும் உட்பட 21 மாட தேவதைகள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை விரட்டிவிட்டு கொடிமரத்தை வெட்ட வேண்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். கோடாரிகளுடன் மரத்தை வெட்டச் சென்ற 20 பேரை கோடாரியே திருப்பி வந்து அவர்களை வெட்டி சாய்த்தது. அடுத்து சின்னத்தம்பி மரக்காயரும் இறந்து கிடந்தார். 21 மாட தேவதைகளும் மரத்தை விட்டு இறங்கி ஆறுமுகம் ஆசாரியை விரட்டியது. உயிருக்கு பயந்த அவர் பொதிகை மலையை வந்தடைந்து அங்கிருந்து கீழே நோக்கி ஓடினார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து ஐயனார் கால்களை பற்றி அழுது என்னை காப்பாற்று என்று வேண்டினார். அவரது வேண்டுதலை ஏற்ற சொரிமுத்து ஐயனார் 21 மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் பேசினார். திருச்செந்தூர் கோவிலுக்குத்தானே கொடிமரம் செல்கிறது, பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்றும் கேட்டார். எனவே நீங்கள் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூரில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் மாட தேவதைகளுக்கு உத்தரவிட்டார். அந்த 21 மாட தேவதைகளும் 21 மாட்டு வண்டிகளில் சந்தன மரத்தை வெட்டி ஒன்றாக கட்டி கோவிலில் கொண்டு வந்து சேர்த்தனர். அந்த மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்போதும் மாசி திருவிழா நடைபெறும் போதெல்லாம் சுடலை மாடனுக்கு ஆடு வெட்டப்படுகிறது. சங்கடகரகாரனுக்கு படையல் இட்டும் தான் மற்ற பணிகளை தொடங்குவார்கள். அதேபோல் தேரோடும் போது சங்கடகரகாரன் அதன் மீது ஏறி போகலாம் என்று கூறியவுடன் தான் தேர் நகரும் என்பதும் ஐதீகமாக உள்ளது. உங்கள் தின சேவல்